பிரமிளா இருக்கீங்களா? பிரமிளா சொல்லுங்கம்மா. என் பேர் பிரமிளா. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் ஒரு சொக்கன்குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து தான் வந்திருக்கேன். நான் எதில் பணி செய்கிறேன் அப்படின்னா, நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பாலின வள மையம், அதாவது சுய உதவிக்குழு மகளிருக்கும் சரி அனைத்து மகளிருக்கும் சரி பாலினம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற இடமா பாலின வளமை இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது நிறுவனாங்க. அதில் வந்து நான் பணி செஞ்சுட்டு வரேன். இந்த பாலின வளமை வந்து என் லைஃப்பில் ரொம்பவே வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னா, நான் வந்து எங்கள் தலைமுறையிலே ஒரு முதல் பட்டதாரி. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு லைஃப்ன்ட்டு ஒன்று நமக்கு அமைச்சு கொடுப்பாங்கல்ல, வசதியாக கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் எனக்கு எங்கள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் வெளியே வந்தேன். அந்த லைஃப்பை நினச்சி ஐயோ நம்ம பிள்ளைக்கு தப்பான ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணி கொடுத்துட்டோமே நினச்சி எங்கள் அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் லைஃப் எப்படி டோட்டலாக வந்து பட்டி போட்டுடுச்சு. லைஃப் வந்து டோட்டலாக பட்டி போட்டுச்சு. அவச்சு நிறைய அவச்சொல்லுக்கு ஆளானோம். அம்மாவும் சரி நானும் சரி. ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி ஒரு பிரச்சனையில் ஒரு பெண் மாட்டிக்கிட்டான்னா நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க. அப்படிதான் நிறைய அவச்சொல். அப்புறம் 1 இயர் கழிச்சு எனக்குன்ட்டு ஒரு என்னையே பிடிச்சிக்கிட்ட ஒருத்தர் வந்து என்னை திருமணம் செஞ்சாங்க. என்னுடைய லைஃப் நல்லாவே இருந்துச்சு. அப்பவும் இந்த சொசைட்டி என்னை விடல. நிறையா ஒரு பழிச்சொல், அப்பவும் ஒரு பழிச்சொல்லை வந்து என் மேலே திணிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் தான் நம்முடைய சுய உதவி குழு மூலமாக வந்து மகளிர் திட்டத்திலேருந்து இப்படி ஒரு வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்கம்மா பாலின வளமையத்தில் வந்து. அப்போ வந்துட்டு நான் கேட்டேன் இது எந்த மாதிரி ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கும்போது தான் இது மகளிருக்கு உண்டானது. அப்போதான் மகளிருக்கு உண்டான இது ஒரு பணி நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியை பற்றின வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக நான் இருக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜாபுக்குள்ளே போனேன். அப்போ எனக்கு எங்கள் அம்மாவும் என் கணவரை வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து என்னை அனுப்பி வச்சாங்க. இந்த ஜாபுக்கு போகும்போது நான் கன்சீவ் ஆகிட்டேன். இந்த சட்டம் வந்து நீ மாசம் ஆகிட்டமா அந்த வேலைக்கு நீ வேண்டான்னு என்னை விடலை. என்னை வந்து அந்த பணியில் வச்சாங்க. அந்த கன்சீவா இருக்கும்போது நிறைய கேஸஸ் சால்வ் பண்ணோம். எப்படின்னா, திருமணமான ஒரே மாதத்திலேயே கணவர் வந்து அற்ப காரணத்துக்காக அழகில்லைன்னு சொல்லிட்டு வேண்டான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்துச்சு. நான் குழந்தை பிறந்து 2 மாசம் வீட்டில் சி செக்ஷன் தான், எனக்கு வீட்டில் லீவ்ல இருந்தேன். வீட்டுக்கே வந்தாங்க. வரும்போது அப்போ அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, உன்னை தட்டி உனக்கு உன்னை அனுப்பிட்டா உன்னை கேட்க யார் வருவாங்க அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ரொம்பவே குத்திச்சு. ஏன்னா இதே வார்த்தையால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். உடனே அந்த பொண்ணு கூட நான் போனேன். என் 2 மாசம் கை குழந்தையும் கையில வச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டேஷனும் அலைஞ்சோம். ஏன்னா அந்த பொண்ணு மேல சீட்டிங் கேஸ் போட்டாங்க. அந்த பொண்ணு பின்னாடியே போனோம். நிறைய சட்ட அலுவலர்களை வச்சு அந்த பொண்ணுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புனாங்க. அப்பவும் நாங்க தளரல. நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அந்த பொண்ணு கன்சீவா இருந்துச்சு, உனக்கும் உன் குழந்தைக்கும் கட்டாயம் நியாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பொண்ணோட போராடி அந்த பொண்ணுடைய கணவருக்கு தொடர்ந்து விடல. அந்த பொண்ணுடைய கணவருக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமா தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுத்து இன்னைக்கு அவங்க கணவனும் மனைவியுமா அழகான ஒரு பெண் குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து நாங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவை போய் கேம்பெயின் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஒரு அம்மா வந்துட்டு என் பொண்ணு ஹஸ்பண்டோட சண்டை போட்டு காட்டு பகுதியில் 2 வருஷமா 3 பெண் குழந்தைங்களோட இருக்காம்மா, எப்படியாவது அந்த என் பொண்ணை என்கிட்ட மீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம் தோழிகள்னு சொல்லிட்டு எங்க ஏரியாவில் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது, அவங்க கிட்ட சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அப்போ அவங்க மூலமா அந்த பதிலும் எனக்கு வருது. நான் உடனே என்ன பண்ணோம், அந்த சரௌண்டிங் ஸ்டேஷன் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு சைல்டு டிபார்ட்மெண்டோட உதவியோட அந்த காட்டு பகுதிக்குள்ள அவங்க போய் அந்த 3 பெண் குழந்தைங்களையும் சரி அந்த லேடியும் சரி மீட்டு கொண்டு வந்து அவங்க தாயிட்ட இப்போ ஒப்படைச்சு அவங்க அந்த 3 பெண் குழந்தைங்களும் இப்போ கல்வியை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, 70 வயசு மதிக்கத்தக்க தாத்தா வயது முதிர்ந்த பெற்றோர் குடிகார மகன் அவங்களை காப்பாத்தி இன்னைக்கு அவங்க சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா அந்த தாத்தா உழைச்சுதான் சாப்பிடுறாங்க. அந்த உழைக்கிற உழைப்புல கணவனும் மனைவியுமா ரொம்பவே அழகா இருக்காங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க. திருப்பூர்ல தொலைஞ்சு போன ஒரு குழந்தைய 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே தூத்துக்குடியில இருக்க அவங்களுடைய தாய் நாங்க
இருக்காங்க அதை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய சேஃபா அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இப்படி நான் எந்த இடத்துல லைஃபே முடிஞ்சு அந்த வெளியே வந்தேனோ அதே இடத்துல இந்த பாலின வளமை மூலமா என்னோட சிறப்பு விருந்தினரா மகளிர் தின விழாவை கலைச்சாங்க. நான் படிச்ச பள்ளிக்கூடத்துலயும் சரி, நான் படிச்ச கல்லூரியிலும் சரி, என்ன ஒரு சிறப்பு விருந்தினரான கூப்பிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், இந்த பாலின வளமை மட்டும்தான். ஒருவேளை இந்த பாலின வளமையும் முன்னாடி இருந்துச்சுன்னா என்னோட தந்தையாரை நான் இழந்திருக்க மாட்டேன், எங்க அப்பா என் கூட இருந்திருப்பாங்க, இந்த சொசைட்டியோட அவச்சொல்லுக்கு நான் ஆளா இருக்க மாட்டேன். இப்போ அதாவது பிரிச்சு வைக்க நிறைய இடங்கள் இருக்கு, ஆனா சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுடைய பாலின வளமையும் இருக்கு. இந்த பாலின வளமையும் நிறைய குடும்பங்களை ஈகோங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு வர நிறைய பெண்களுக்கு தொடர்ச்சியா நாங்க ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமா கவுன்சிலிங் கொடுத்து இன்னைக்கு பல குடும்பங்களை நாங்க சேர்த்து வச்சு அவங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. இந்த அத்தனையும் உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் இந்த பாலின வளமையும். இந்த பாலின வளமையத்தை உருவாக்கி தந்த துணை முதல்வர்கள் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி.